இந்த மாதத்துல எதெல்லாம் மண்மேடுகளா இருந்துச்சோ கர்த்தர் அரண்மனைகளை கட்டி எழுப்புகிறத நம்ம காண போறோம். ஹல்லேலூயா. நம்முடைய அரண்மனைகளுக்குள்ள கர்த்தர் சுகத்தையும் சமாதானத்தையும் அவர் கட்டளையிட்டு இருக்கிறத நம்ம அனுபவிக்க போறோம். நம்ம வேண்டிக் கொள்ள துவங்கும் முன்னே கர்த்தர் நமக்கான அந்த பதிலை கொடுத்திருக்கிறாருன்னு நீங்க எவ்வளவு பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் வேண்டிக் கொள்ள துவங்கும் முன்னே நான் சில காரியங்களுக்காய் விண்ணப்பம் செய்வதற்கு துவங்கும் முன்னே கர்த்தர் பதில் கொடுத்திருக்கிறாருன்னு நீங்க விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தருடைய தெய்வீக ஆளுகை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது என்பதை நீங்க நம்புறீங்களா? இந்த ஆகஸ்ட் மாதம் 2026 வருஷத்துல இந்த கிரீன் ஆலிவ் மினிஸ்ட்ரீஸ்க்கும் இந்த சார்ந்து இருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் தருகிற வாக்குத்தத்த வார்த்தையை இந்த வேலையில நம்ம பெற்றுக்கொள்ளலாம். என்னோடு கூட சேர்ந்து சங்கீதம் 91 அதிகாரத்தை எல்லாரும் திருப்பிக் கொள்றீங்களா? சங்கீதம் 91 4 வசனத்தை கர்த்தர் இந்த ஆகஸ்ட் 2026 வருஷத்துல இந்த மாதத்துல நமக்கு வாக்குத்தத்தமாக அவர் கொடுக்கிறார். நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார், அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய், அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமும் ஆகும். ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார், அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய், அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமும் ஆகும். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய சிறகுகள் நம்மேல் விரிக்கப்பட்டிருக்கிறது. அந்த சிறகுகளுக்குள்ள ஜீவன் உண்டு, அந்த சிறகுகளுக்குள்ள சமாதானம் உண்டு, அந்த சிறகுகளுக்குள்ள உபதேசம் உண்டு, அந்த சிறகுகளுக்குள்ள மறுபடியும் கட்டுவிக்கிற தேவனுடைய வல்லமை உண்டுன்னு எவ்வளவு பேர் நீங்க விசுவாசிக்கிறீங்க? இந்த சத்தத்தை நம்ம தியானித்து கொண்டிருக்கிற நேரத்துல, இந்த சத்தத்தை நம்ம கேட்டு கொண்டிருக்கிற அந்த நேரத்துல அவருடைய சிறகுகளால நம்ம கவர் பண்ணப்பட்டிருக்கிறத, நம்மளை மூடி இருக்கிறத நம்ம அனுபவித்து கொண்டிருக்கிறோம் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். நீங்க விசுவாசிங்க. நம்ம கண்கள் காணாத, நம்ம இதுவரைக்கும் உணர்ந்திராத, நம்ம கண்டிராத அதிசயங்களை இந்த சிறகுகளுக்குள்ள நம்ம இருக்கிறோம்னு சொல்லி தியானிக்கிற நாட்கள்ல அவர் செய்கிறத நம்ம காண போறோம். நம்புறீங்களா? கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை இந்த மாதத்துல செய்வார் என்பதை நீங்க எவ்வளவு பேர் நம்புறீங்க? அவர் தம்முடைய சிறகுகளாலே உன்னை மூடுவார், அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய், அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமும் ஆகும். நம்ம எல்லாரும் வாய் திறந்து சொல்லலாம், அவருடைய சிறகுகள் என்னை மூடி இருக்கிறது, அவருடைய சிறகுகள் என்னை மூடி இருக்கிறது. ஏதாவது முக்கியமான ஒரு காரியத்திற்குள்ள நீங்க அடி எடுத்து வைக்கிறீங்க, இல்ல சேலஞ்சான ஒரு விஷயத்திற்குள்ள அடி எடுத்து வைக்கிறீங்க அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு நீங்க இந்த ஆகஸ்ட் மாதத்துல இருக்கிறீங்க அப்படின்னா நீங்க விசுவாசிக்க வேண்டிய வார்த்தை, உங்களுக்கு நிறைவேற போகிற காரியம் இதுதான். அவருடைய சத்தியம் உங்களுக்கு பரிசையும் கேடகமுமா இருக்கிறத நீங்க காண போறீங்க. அவருடைய சிறகுகள் உங்களை மூடி இருக்கிறத நீங்க அனுபவிக்க போறீங்க. விசுவாசத்தோடு சொல்லுங்க ஆமென். ஆமென். கர்த்தருடைய சிறகுகள் என்னை மூடி இருக்கிறதுன்னு சொல்லுங்களேன். அவருடைய சிறகுகள் என்னை மூடி இருக்கிறதுன்னு சொல்லுங்களேன். எசேக்கியேல் புஸ்தகத்துல 37 அதிகாரத்தை நம்ம எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாமா? எசேக்கியேல் 37 அதிகாரத்தை எல்லாரும் திருப்பிக் கொள்ளலாம். எசேக்கியேல் 37 அதிகாரம் முதல் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். எசேக்கியேல் 37 அதிகாரம் முதல் வசனம். கர்த்தருடைய கை என் மேல் அமர்ந்து கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கின் நடுவிலே நிறுத்தி என்னை அவைகளின் அருகே சுற்றி நடக்க பண்ணினார். இதோ பள்ளத்தாக்கின் வெட்ட வெளியிலே அந்த எலும்புகள் மகா திரளாய் கிடந்தது, அவைகள் மிகவும் உலர்ந்ததுமாய் இருந்தது. அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார். அதற்கு நான், கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் அதை அறிவீர் என்றேன். அப்பொழுது அவர், நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், உலர்ந்த எலும்புகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி, இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிர் அடைவீர்கள். நான் உங்கள் மேல் நரம்புகளை சேர்த்து உங்கள் மேல் மாம்சத்தை உண்டாக்கி உங்களை தோலினால் மூடி உங்களில் ஆவியை கட்டளையிடுவேன். அப்பொழுது நீங்கள் உயிர் அடைந்து நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்களாக என்று உரைக்கிறார் என்று சொல் என்றார். ஹல்லேலூயா. நீங்க எவ்வளவு பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தருடைய சிறகுகள் நம்மை மூடி இருக்கிறபடினால, கர்த்தருடைய கரங்கள் நம்மை மூடி இருக்கிறதுனால, சூழ்ந்து இருக்கிறதுனால, நம்ம நடக்கிற பாதை எதுவாக இருந்தாலும், அது உலர்ந்த எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கை போல இருக்கிற பாதைகளா இருந்தாலும், இந்த மாதத்துல கர்த்தர் நமக்கு வாக்கு பண்றாரு, ஜீவனை அவர் உண்டு பண்ணுகிறத நம்ம அனுபவிக்க போறோம். ஹல்லேலூயா. உலர்ந்து போயிருக்கிற காரியங்கள்ல தேவனுடைய ஜீவன் பிரவேசிக்கிறத நம்ம காண போறோம். வசனம் சொல்லுது, ஜீவன் பிரவேசிக்கும். அவருடைய ஆவி உள்ள நுழையும் பொழுது, அவருடைய ஆவி
கிரியை செய்யும் பொழுது அங்க ஜீவன் உண்டாகிறத நம்ம காண்போம். இந்த மாதத்துல நீங்க விசுவாசிங்க, கர்த்தர் எங்க என்ன நடக்க பண்ணுகிறாரோ அந்த இடத்துல நான் ஜீவனை காண போறேன். ஏன்னா அந்த இடத்துல என்னை கொண்டு போய் விடுவது அவருடைய கரம், அவருடைய சிறகுகள் என்னை மூடி இருக்கிறபடினால நான் ஜீவனை காண போறேன்னு எவ்வளவு பேர் நீங்க விசுவாசிக்கிறீங்க? இந்த மாதத்துல தேவன் உங்களுக்கு ஜீவனை வாக்கு பண்ணுகிறார். ஜீவனை வாக்கு பண்ணுகிறார். விசுவாசிக்கிறீங்களா? ஜீவன் உண்டாகிறத நீங்க காண்பீங்க. இந்த உலர்ந்த எலும்புகள் உயிர் அடையுமா? இந்த உலர்ந்த எலும்புகள் உயிர் அடையுமா? ஆண்டவரே நீங்க அறிவீங்க, ஆண்டவரே நீங்க அறிவீங்க, ஆண்டவரே இந்த உலர்ந்த எலும்புகள் உயிரடையுமா என்பதை நீங்க அறிவீங்க, ஆண்டவரே. ஆண்டவர் சொல்றாரு, நான் அந்த காரியத்தின் மேல அசைவாட போறேன், நான் அந்த காரியத்தின் மேல அசைவாட போறேன். ஆண்டவரே இந்த உலர்ந்த எலும்புகள் உயிரடையுமா? அதை நீங்க அறிவீங்க, ஆண்டவரே நீங்க அறிவீங்க, ஆண்டவரே. நீங்க எவ்வளவு பேர் சொல்றீங்க, ஆண்டவரே நீங்க அறிவீங்க, இந்த காரியத்துல உயிர் உண்டாகுமா? உலர்ந்த எலும்புகள், உலர்ந்த வாழ்க்கை, உலர்ந்து போய் கிடக்கிற பொருளாதாரம் உயிர் அடையுமா? நீங்க அறிவீங்க, ஆண்டவரே நீங்க அறிவீங்க. யாரெல்லாம் நீங்க அறிவீங்கன்னு சொல்றீங்களோ, சில பேர் சொல்லுவாங்க என்னை சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் அறிஞ்சிருக்கிறாங்க, தான் அவங்க பேசுறாங்க, தான் இவங்க பேசுறாங்க, தான் என்னோட லைஃப்ல இது நடந்திருக்கு. இல்ல நம்ம சொல்லுவோம், ஆண்டவரே நீங்க அறிவீங்க, என்னோட லைஃப்ல என்ன நடக்க போகுதுன்றத நீங்க அறிந்து இருக்கிறீங்க, உங்க கையில இருக்கு. நீங்க அறிவீங்கன்னு நம்ம ஏன் சொல்றோம்னா அது உங்க கையில இருக்கு, ஆண்டவரே. நீங்க சொல்லுங்க, இந்த ஆகஸ்ட் மாதம் உங்க கையில இருக்கு, ஆண்டவரே. எனக்கு விரோதமா பேசுறவங்க கையில இல்ல, என் வாழ்க்கையில நடந்து முடிந்த என்னோட பாஸ்ட் லைஃப் கையில இல்ல, என்னோட பலவீனத்தின் கையில இல்ல, எங்கிட்ட இருக்க நெகட்டிவ்னு சொல்லி இந்த உலகம் பார்க்கிறதின் கையில் இல்ல. எவ்வளவு பேர் வாய் திறந்து சொல்றீங்க? கர்த்தருடைய கையில இந்த ஆகஸ்ட் மாதம் இருக்கு. இந்த ஆகஸ்ட் மாதத்தின் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் கர்த்தருடைய கரத்துல உண்டு என்பதை நீங்க விசுவாசிக்கிறீங்களா? சொல்லுங்களேன். நீங்க அறிவீங்க, ஆண்டவரே. கர்த்தராகிய தேவரீர் அதை அறிவீர், ஆண்டவரே நீர் அறிவீர், ஆண்டவரே. இந்த மனுஷங்க யாரும் அறிய மாட்டாங்க. என் வாழ்க்கையில நீங்க என்ன நோக்கம் வச்சிருக்கீங்கன்றத என்னை சுற்றி பேசி கொண்டு இருக்கிறவங்க அறிய மாட்டாங்க. நீங்க சொல்லுங்க, தேவரீர் நீர் அறிவீர், தேவரீர் நீர் அறிவீர், ஆண்டவரே. என் வாழ்க்கையில என்ன திட்டத்தை வைத்திருக்கிறீர் என்பதை நீர் அறிவீர், ஆண்டவரே. என் காலங்கள் உம்முடைய கையில உண்டு அப்பா. இந்த காலை வேளையில இந்த வார்த்தைகளை சொல்லுங்களேன். ஆமென். இந்த காலை வேளையில இந்த வார்த்தைகளை சொல்லுங்களேன். கர்த்தராகிய ஆண்டவர் நீர் அறிவீர், நீர் அறிவீர். அப்பொழுது அவர் பாருங்க, இந்த வார்த்தையை சொன்னதுமே நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், உலர்ந்த எலும்புகளே கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி, இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிர் அடைவீர்கள். இந்த உலர்ந்த எலும்புகள் உயிர் அடையுமா? உயிர் அடையும், உயிர் அடைவீர்கள். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க சொல்லுங்க, ஆமென். உயிர் அடையும். இந்த மாதத்துல நான் ஜீவனை அனுபவிப்பேன்னு சொல்லுங்க. இந்த மாதத்துல நான் ஜீவனை அனுபவிப்பேன். என்னுடைய ஒவ்வொரு சரீர அவயங்களிலும் நான் தேவனுடைய ஜீவனை காண்பேன்னு சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. உங்க உச்சன் தலையில கை வைத்து சொல்லுங்களேன், என் சரீரத்தில் இருக்கிற ஒவ்வொரு அவயங்களிலும், என் சரீரத்தில் இருக்கிற ஒவ்வொரு அவயங்களிலும் நான் கிறிஸ்துவின் ஜீவனை அனுபவிப்பேன், நான் கிறிஸ்துவின் ஜீவனை அனுபவிப்பேன். இப்பொழுதே அதை நான் அனுபவிக்கிறேன்னு சொல்லுங்க. ஒவ்வொரு உடல் உறுப்புகளிலும். ஹல்லேலூயா. ஆமென். சரீர அவயங்களிலே தேவனுடைய ஜீவன், தேவனுடைய ஜீவன். ஹல்லேலூயா. ஆமென். ஜீவன் எங்க இருக்கோ அங்க மறுரூபம் இருக்கும். எவ்வளவு பேர் நீங்க விசுவாசிக்கிறீங்க? கர்த்தருடைய ஜீவன் எங்க பிரவேசிக்குதோ அங்க மறுரூபம் நடக்கிறத நம்ம காண்போம். பாருங்க, அது வரைக்கும் அது உலர்ந்த எலும்பா இருந்துச்சு, அது எலும்பா இருந்துச்சு இல்லையா? அதுல ஜீவனே இல்லாம மரித்து போய் கிடந்தது. அதனால உலர்ந்தன்ற வார்த்தை அங்க ட்ரை போன்ஸ் அப்படின்னு வாசிக்கிறோம். வெறும் எலும்பு இல்ல, வெறும் எலும்பா இருந்தா கூட அந்த எலும்பு மஜ்ஜையில ஏதாவது ஒரு ஜீவன் இருந்தா திரும்பி அதை என்ன செய்யும்? உண்டாகிறத நம்ம பார்க்கலாம் இல்லையா? ஆனா அதுல ஒண்ணுமே கிடையாது, அதுல ஜீவனே கிடையாது. ஆனா கர்த்தருடைய ஆவி, அவருடைய ஜீவன் பிரவேசித்தது போது நடந்தது என்ன தெரியுங்களா? வசனம் சொல்லுது, நான் உங்கள் மேல் நரம்புகளை சேர்த்து உங்கள் மேல் மாம்சத்தை உண்டாக்கி உங்களை தோளினால் மூடி உங்களில் ஆவியை கட்டளையிடுவேன். ஹல்லேலூயா. எவ்வளவு பேர் நீங்க விசுவாசிக்கிறீங்க? இந்த மாதத்துல ஜீவனை நீங்க அனுபவிப்பீங்க. அந்த ஜீவனால கர்த்தர் ஒரு மறுரூபத்தை உங்களுடைய வாழ்க்கையில தருவார். ஆமென். 100% விசுவாசிங்க. ஆமென். கண்களை மூடி இந்த வார்த்தையை அப்படியே அனுபவித்து சொல்லுங்க, நான் தேவனுடைய ஜீவனை அனுபவிப்பேன், அந்த ஜீவன் என் வாழ்க்கையில மறுரூபத்தை உண்டு பண்ணும்னு சொல்லுங்க. மறுரூபத்தை நீங்க காண போறீங்க. உங்க உறவுகளுக்குள்ள ஒரு மறுரூபம் உண்டாகும். நீங்க நினைக்கலாம் இது சான்ஸே கிடையாது மாறுறதுக்கு நினைக்கலாம். ஆனா அவருடைய ஜீவன் எங்க பிரவேசிக்குதோ, அவருடைய சிறகுகள் யாரை மூடி இருக்கிறதோ அந்த இடத்துல ஒரு மறுரூபம் உண்டாகிறத நீங்க காண்பீங்க. நிலையற்று இருக்கிற காரியங்களை திடமாய் நிற்க பண்ணுகிற ஒரு மறுரூபத்தை இந்த மாதத்திலே கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில உண்டு பண்ணுவார். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறவங்க சொல்லுங்க, ஆமென்.
நரம்புகளை அவர் உண்டாக்குவார். நான் உங்கள் மேல் நரம்புகளை சேர்த்து உங்கள் மேல் மாம்சத்தை உண்டாக்கி உங்களை தோலினால் மூடி உங்களில் ஆவியை கட்டளையிடுவேன். அப்பொழுது நீங்கள் உயிரடைந்து நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று உரைக்கிறார் என்று சொல் என்றார். ஹல்லேலூயா. நான் ஜீவனை கட்டளையிடுவேன். நான் கட்டளையிடுகிற அந்த ஜீவன் உங்களுக்குள் மறுரூபத்தை உண்டு பண்ணும். சொல்லுங்க, மறுரூபம். மறுரூபத்தை அவர் உண்டு பண்ணுவார். அவர் மறுரூபத்தை உண்டு பண்ணுவார். ஆமேன். ஒரு டிரான்ஸ்பர்மேஷனை கர்த்தர் கட்டளையிடுகிறத நீங்க காண போறீங்க. ஆமேன். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஒரு மறுரூபம் இந்த மாதத்துல நடக்கிறத நீங்க காண போறீங்க. எல்லாவற்றிலும். ஆமேன். நம்ம சங்கீதம் 91 தான் கர்த்தர் இந்த மாதத்துல நமக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறாரு. இந்த மாதத்துல அதிகமா அந்த அதிகாரத்தை நீங்க தியானிங்க. இந்த வசனம் சொல்றத பாக்குறோம். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார், அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமும் ஆகும். இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்திற்கும் பயப்படாதிருப்பாய். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. ஹல்லேலூயா. சொல்லுங்களேன், அது என்னை அணுகாது. அவர் சிறகுகளால் என்னை மூடி இருக்கிறார். ஆமேன். உங்க பக்கத்துல 1000 பேர் என்ன பேசிட்டு இருந்தாலும், நீ விழுந்து போகத்தக்கதாய் சிலர் பேசிக்கொண்டே 1000 பேர் உங்களை சூழ்ந்து இருந்தாலும், 1000 பேரும் ஒரு 10,000 பேரை வீழ்த்தி இருந்தாலும், அந்த 1000 பேரும் அநேகரை விழ செய்தவர்களா இருக்கலாம், அநேகருடைய வாழ்க்கையை கெடுத்தவர்களா இருக்கலாம். உங்களை சுற்றி இருக்க சில சூழ்நிலைகள்ல உள்ள நுழைஞ்சவங்க வெளியவே வர முடியாத மாதிரி அவங்களுடைய சூழ்நிலைகள் இருந்திருக்கலாம். ஆனா நீங்க விசுவாசிங்க, அவருடைய சிறகுகள் என்னை மூடி இருக்கிறபடினால, அவருடைய ஜீவன் எனக்குள் இருக்கிறபடினால என் வாழ்க்கையில ஒரு மறுரூபத்தை அவர் கட்டளையிடுவார்னு சொல்லுங்களேன். எதுவும் என்னை அணுகாதுன்னு சொல்லுங்க. எதுவும் என்னை அணுகாதுன்னு சொல்லுங்க. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாவரமாய் கொண்டாய். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. ஹல்லேலூயா. இந்த வீட்டுல இப்படி நடந்துருமான்னு யாராவது நினைச்சிட்டு இந்த மீட்டிங்ல அட்டன் பண்ணிட்டு இருக்கீங்களா? நீங்களே உங்களுடைய கற்பனையில இந்த வீட்டுல இப்படி நடந்துருமா, இந்த மாதிரி ஒரு தப்பான விஷயம் நடந்துருமா, இந்த வீட்டுல இந்த காரியம் சம்பவிச்சிருமா? இல்ல, ஆண்டவர் ஜீவனை இந்த மாதத்துல உங்க மேல பேசி கொண்டு இருக்கிறார். அவருடைய ஜீவனை நீங்க அனுபவிப்பீங்க, மறு ரூபத்தை நீங்க அனுபவிப்பீங்க, மறு ரூபம் உண்டாகிறத நீங்க காண்பீங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நன்றி சொல்லாமா, கர்த்தருக்கு நன்றி சொல்லாமா. யாரெல்லாம் அந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கீங்க எங்களுக்கு சேட்ல நீங்க தெரியப்படுத்துங்களேன். இந்த சத்தத்தை கேட்கிறவங்க, நீங்க இந்த சத்தத்தை கேட்கிறீங்கன்றதை எங்களுக்கு தெரியப்படுத்துங்களேன். கர்த்தாவே, இந்த நாள்ல நீர் இணைத்திருக்கிற ஒவ்வொருவருக்காக நன்றி அப்பா. இந்த மாதம் முழுவதும் உடைய ஜீவனையும் உடைய மறு ரூபத்தையும் எங்களுடைய வாழ்க்கை காணப்போவதற்காக நன்றி அப்பா. இயேசுவே நன்றி ஆண்டவரே. அப்பா நன்றி கர்த்தாவே, நன்றி கர்த்தாவே. நீங்க விசுவாசத்தோடு சொல்லுங்க, என் வாழ்க்கையில நான் ஒரு மறு ரூபத்தை பார்க்க போறேன்னு சொல்றீங்களா? வாய் திறந்து சொல்றீங்களா? அப்பா, கம்ப்ளீட்டான ஒரு சேஞ்சை நீங்க உண்டு பண்ண போறீங்க ஆண்டவரே. மறு ரூபத்தை நீர் உண்டு பண்ணுங்க ஆண்டவரே. ஆமென் ஜீசஸ். நான் கையிடுகிற சகல காரியங்களிலும் தேவன் தருகிற மறு ரூபத்தை நான் பேசுகிறேன். நரம்புகளை நீர் கூட்டி சேர்ப்பதற்காய் நன்றி ராஜா. அப்பா, உருவத்தை நீர் உண்டு பண்ணுகிறதற்காய், ஒன்றும் இல்லாத காரியங்கள்ல உருவத்தை நீர் உண்டு பண்ணுவதற்காய் நன்றி ராஜா. ஹல்லேலூயா. லரஹோஷா தரபோரபா லெரஹரமோஷா தரகதரபா. சொல்லுங்க, ஜீவன் மறுரூபம், ஜீவன் மறுரூபம். ஆமென். வாய் தந்து சொல்லாமா, ஜீவன் மறுரூபம். இந்த வார்த்தைக்கு என்னை நீங்க சாட்சியாய் நிறுத்துவதற்காக நன்றி ராஜா. சத்தியம் எங்களுக்கு பரிசையும் கேடவுமாய் இருப்பதற்காய் நன்றி கர்த்தாவே. நான் உங்களை பிளஸ் பண்ணி இந்த வேலையில நான் ஜெபிக்க விரும்புறேன். என்னோட கூட சேர்ந்து ஜெபிக்கிறீங்களா? நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. இந்த ஜனத்தை உடைய நாமத்தில் நான் ஆசீர்வதிக்கிறேன்ப்பா. உடைய ஊழியக்காரியாய் ஆண்டவரே இங்க இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் மனதார நான் ஆசீர்வதிக்கிறேன் இயேசுப்பா. ஆண்டவரே, உம்முடைய ஜீவனையும் மறு ரூபத்தையும் இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நீர் உண்டு பண்ணுவதற்காக நன்றி அப்பா. எல்லா மரண உபாதைகள் இயேசுவின் நாமத்தில் நீங்குவதாக, மரண எண்ணங்கள் இயேசுவின் நாமத்தில் நீங்குவதாக, இயேசுவின் நாமத்தில் நீங்கி போவதாக, பயங்கள் விலகி ஓடுவதாக. இதுவரை தொடர்ந்து வந்த பார்வோனின் சேனைகள், குதிரை வீரரின் சத்தங்கள் இயேசுவின் நாமத்தில் ஓய்ந்து போவதாக. ஆமென் சொல்றீங்களா? ஓய்ந்து போவதாக. எல்லாம் பயமுறுத்துகிற கிரியைகள் ஓய்ந்து போவதாக. நீங்க சொன்னபடி பயப்படாதிருப்பாய். நீ பயப்படாதிரு.
இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கு கர்த்தர் உன்னை விலக்கி பாதுகாப்பார். நீ பயப்படாதிரு. மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்திற்கு உன்னை விலக்கி பாதுகாப்பார். நீ பயப்படாதிரு. உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது பக்கத்தில் 10,000 விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. அது உன்னை அணுகாது. பயப்படாதிரு. அவருடைய சிறகுகள் உன்னை மூடி இருக்கிறது. பரிசுத்த ஆவி உங்களை பார்த்து சொல்றாரு, பயப்படாதிரு, என் சிறகுகள் உன்னை மூடி இருக்கிறது. நான் நரம்புகளை உண்டு பண்ணுவேன், நான் சதையை உண்டு பண்ணுவேன், நான் தோலை உண்டு பண்ணுவேன், நான் ஒரு பாடியை கொடுக்க போறேன். நான் திடமாய் நிற்கும்படியாய் தண்ணீரை போல ததும்பி இருக்கிற சில காரியங்களை அவர் திடமாய் நிற்க பண்ணுகிறத இந்த மாதத்திலிருந்து நீங்க அனுபவிப்பீங்க. கர்த்தாவே, இந்த ஜனத்தை நீர் அப்படியே ஆசீர்வதிப்பதற்காய் நன்றி. நீர் நிலைக்க செய்கிறதுக்காய் நன்றி. காலூன்றி நிற்க செய்கிறதுக்காய் நன்றி. கர்த்தாவே, உம்மாலே கூடாத காரியம் ஒன்று இல்லை ராஜா. இந்த மாதம் முழுவதும் உம்முடைய பிள்ளைகள் கையிட்டு செய்கிற சகல காரியங்களிலும் உம்முடைய ஜீவனும் சமாதானமும் காணப்படட்டும் ராஜா. அந்த காரியங்கள் எல்லாம் ஒரு மறு ரூபம் இயேசுவின் நாமத்தில் நடப்பதாக. ஆமென். ஜீசஸ், சரீர அவயங்களுக்குள் உம்முடைய ஜீவன் பிரவேசிப்பதாக. இயேசுவே, உம்முடைய ஜீவன் பிரவேசிப்பதாக. ஆண்டவரே, இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு சரீரங்களிலும் இருக்கிற ஒவ்வொரு அவயங்களிலும் கர்த்தருடைய ஜீவன் பிரவேசிப்பதாக. மறு ரூபம் உண்டாவதாக. ஆமென். ஜீசஸ், ஹalleluya. கழுகுக்கு சமானமாய் அப்பா அந்த உறுப்புகளுடைய வயதை கர்த்தர் வாழ வயது போல் மாற்றுவீராக. கர்த்தாவே, அற்புதம் நடப்பதற்காக நன்றி அப்பா. எல்லா வியாதிகளும் பலவீனங்களும் விலகி ஓடுவதற்காக நன்றி செலுத்துகிறேன். எந்தெந்த புயல்கள் நடுவில் நம்முடைய பிள்ளைகள் இருக்கிறாங்களோ அந்த புயல்கள் இனி இறையாதபடி அமைதலா இருக்கும்படி கட்டளையிட்டு ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, புதிய பாதையில் நம்முடைய பிள்ளைகளை நீர் நடத்துவீராக. கர்த்தாவே, இணைந்துக்க எல்லாரையும் உடைய நாமத்தில் நான் ஆசீர்வதிக்கிறேன். இந்த மாதம் முழுவதும் தெய்வீக சுகம், கனம், மகிமை, ஐஸ்வர்யம், பாதுகாப்பு உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நிறைவா இருக்கட்டும். உமக்கு சாட்சிகளா இருப்பார்களாக. ஒவ்வொரு நாளும் உடைய மகிமை அனுபவிக்கட்டும். புது எண்ணெயினால் நீர் அபிஷேகிங்க. போக்கையும் வரத்தையும் நீர் ஆசீர்வதிங்கப்பா. தெய்வீக கிருபைகள் அவர்கள் மேலிருந்து வெளிப்படட்டும் அப்பா. மறுபடியும் கட்டுவிக்கிற கர்த்தருடைய வல்லமை வெளிப்படட்டும். குடும்பங்களையும் வீடுகளையும் நான் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். உடைய வல்லமையுள்ள கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. இயேசுவின் நாமத்தில் அர்ப்பணித்து ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, இதே விசுவாசத்தோடு நீங்க எல்லாரும் உங்க வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே, நாங்க கிரீன் ஆலிவ் மினிஸ்ட்ரீஸ் ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த மாதம் முழுவதும் இந்த ஊழியத்தை நீங்க ஆசீர்வதிங்கன்னு சொல்லி நீங்க ஸ்தோத்திரம் பண்றீங்களா? இந்த மாதம் முழுவதும் இந்த கிரீன் ஆலிவ் மினிஸ்ட்ரியில நடக்கிற எல்லா மீட்டிங்லையும் திரளான ஜனங்கள் அவர் பக்கமாக சேர்க்கப்படுவார்களாக. தேவ ராஜ்யத்தின் பிள்ளைகள் ஆக்கப்படுவார்களாக. இதில் இணைகிற ஒவ்வொருவரும் எழும்பி பிரகாசிப்பார்களாக. எல்லா தடைகளையும் கர்த்தர் நீக்கி இந்த ஊழியத்துக்கு எல்லா தேவைகளையும் இந்த மாதத்துல நீ சந்தித்து ஆண்டவரே மீதம் எடுக்கும்படியாக கர்த்தர் கிருபை தாங்க. இதுவரை ரீச் பண்ணாத ஜனங்களை ரீச் பண்ண கிருபை தாங்க. இதுல இணைந்து வார்த்தையை கேட்கிறவங்க உமக்காக எழும்பி பிரகாசிக்க கிருபை தாங்கப்பா. இந்த ஊழியத்தையும் இந்த ஊழியம் மூலமாக நடத்துகிற சபையையும் கர்த்தாவே உம்முடைய கரத்திலே நாங்க ஒப்பு கொடுக்கிறோம். வல்லமையுள்ள கரத்துல நாங்க சப்மிட் பண்ணி நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்துல நாங்க ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் இப்போதும் எப்போதும் நம்மோடு தங்கி இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்க எல்லாரையும் ஆசீர்வதித்திருக்கிறார். இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் உங்களை அற்புதமாய் நடத்த போறாரு. இந்த வார்த்தைகளை திரும்ப திரும்ப தியானிங்க. உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் நன்மைகளை செய்து உங்களை சாட்சியை நிறுத்துவார். ஆமென். தொடர்ந்து உங்களுக்காக நாங்க ஜெபிக்கிறோம். எங்களுக்காகவும் நீங்க தொடர்ந்து ஜெபிங்க. இந்த மாதம் முழுவதும் பெரிய காரியங்களை நம்ம எதிர்பார்க்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.